ஹலோ கைஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வண்டியோட ஹைவே டெஸ்ட் ப்ளஸ் ரைடிங் டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருப்போம். இந்த வீடியோ எங்கன்னா அந்த வீடியோ எண்டோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏன் இந்த வீடியோ தனியாக எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த வண்டி டிராஃபிக்கில் ஓட்ட என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ரைட் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன், ஸ்பெக் காமிச்சிட்டேன். இனிமேல் உங்களுக்கு வந்து தோன்ற ஒரே ஒரு விஷயம், இந்த வண்டியோடைய டிராஃபிக் ரைட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது. சுத்தமாக இதோடைய வைசர் வந்து செட்டே ஆகலை. ஸோ இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். நான் இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு நம்ம ஓட்டுற இந்த டைம் வந்து ஒரு பீக் டிராஃபிக் டைம் தான். நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு டைமில் தான் நான் இந்த வண்டி வந்து ஓட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் நாமக்கல்லே கொஞ்சம் டிராஃபிக்கான இடம் அதுதான். எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வெவ்வேறு இடங்கள் தெரியலாம். எனக்கு தெரிஞ்சு சேலம் ரோடுங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பயுமே கும்பலாக இருக்கிறது. அதை தாண்டிலாம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் போனீங்கன்னா இன்னும் கும்பலாக இருக்கும். ஆனால் இப்போ பஸ் ஸ்டாண்ட் மாறினதுலேருந்து அது கும்பல் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இந்தளவுக்கு ஒரு ஹைட்டாக ஒரு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கை நம்ம டிராஃபிக்கில் ஓட்டும்போது நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் நிறைய விஷயங்களும் சொல்லியிருப்பேன். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குங்கிற எல்லாத்தையும் சொல்லியிருப்போம். முக்கியமாக இந்த வண்டி வந்துட்டு நீங்கள் ஒரு ஹைவே எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிராஃபிக்லேயும் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைடே போக போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் டிராஃபிக் உள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இதோடைய ஹைட் அண்ட் வெயிட் மேனேஜபிளாக இருக்கா, அட் த சேம் டைம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நான் போன தடவை ஓட்டும்போதே வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இப்போயே லைட்டாக ஃபீல் ஹீட் இருக்குது. ஆனால் நான் எப்பயுமே இது வரைக்கும் கொஞ்சம் டென்ஸான ஏரியாக்குள்ளே போகலை. ஆனால் இனிமேல் நம்ம போக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வைசர் ஏன்டா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம்ல. 390 வைசர் ரொம்ப பெருசாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அது பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் அவங்க கொடுத்துருக்கிறது டிசைன் ஃபேக்டராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஏன்னா என்னோடய ஸ்டாண்ட்ஸுங்கிறது நான் வண்டியை விட மேலே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியலை. ஓகே தான், ஃபைன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வைசர் வந்து கொடுக்காமே இருக்கும். எனக்கு சவுண்டு தாங்க ஆக்சுவலாக ஹிமாலயன் இந்த அளவுக்கு நாய்ஸாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால எனக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது ஹிமாலயன் ஓட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். 390 கூட எனக்கு இவ்வளோ நாய்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நான் ஓட்டுற வண்டி அப்படி இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி என் மண்டகுலரே ஓடுது. நல்ல நாய்ஸியாக தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டை தாண்டி என்ஜின்லேருந்து சவுண்டு வருது, தெரியுதா? நல்லா சவுண்டு வருது. நான் வந்து எங்கேயுமே வந்து கீரை குறைக்கல. ஆக்சுவலாக அப்படி ஓட்டக்கூடாது. ஆனால் நான் ஓட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, இதோட டார்க் எந்த இடத்துல எப்படி இருக்குது அண்ட் இது வந்து எல்லா இடத்துலையும் கீர் குறைக்க வேண்டிய அவசியம் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். ஈவன் 31, 32 வரைக்கும் வந்து கூட எடுக்கிறேன். தட்டுது. அவ்வளோ கீர் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். 4th கீரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கீர்லாம் நல்லா இருக்குங்க. ஹைவேஸ்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு 6th கீர் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இதில் தேவைப்படாது. இந்த மாதிரி லோ ஸ்பீட்ஸ்லாம் ஓட்டும்போதுலாம் கண்டிப்பாக தேவைப்படாது. கீர் என்னன்னு தெரில. ராயல் என்ஃபீல்டோடைய கியர் சிஸ்டம் வந்து எப்பயுமே ஏதோ ஒரு கடப்பாறை எடுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து ஸ்லிப்பர் கிளச்சுங்கிறதுனால இது நல்லா இருக்குது. கியர் ஷிஃப்டிங்கும் நல்லா இருக்குது. குயிக் ஷிஃப்டர் அளவுக்கு இன்னும் அவங்க போயிடுவாங்க, கண்டிப்பாக போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தான். இதுலேயே வந்துட்டு நார்மல் என்ஜினில் வந்து 750cc வரப்போகுது ஹிமாலயன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஐ திங்க் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஹீட்டு ஃபீல் ஆகுது தலைவா, ஹீட்டு ஃபீல் ஆகுது. என்ஜினோட ஹீட்டு காலில் அடிக்குது. இது என்ன தான் லிக்விட் கூலிங் என்ஜினாக இருந்தாலும்
கண்டிப்பாக வண்டி ஓடிச்சுன்னா ஹீட்டு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆக தான் செய்யுது. ஓகே, பிரேக்ஸ் நல்லாயிருக்கு. நான் போன தடவை கொரில்லா டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த இடத்துல பம்பர் டு பம்பர் டிராஃபிக். அப்படியே அந்த வண்டி வந்து குட்டியாக இருக்கவும் நல்ல ஜாலியாக இருந்துச்சு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் இது வந்து எனக்கு தெரியுது, ஸ்கூட்டி வந்து ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்கனாலும் ஸ்ப்ளெண்டர்லாம் இருக்குன்னா அதை ஓட்டுறவங்களோட ஹெட்டு வந்து நம்ம ஷோல்டர் சைஸ் தான் இருக்குது. அந்தளவுக்கு வண்டி டால். அதுதான் எங்கடா டிராஃபிக் வரலையே, இன்றைக்கி வீடியோ வந்து போயிடுமே நினச்சேன். வந்துருச்சு. ஒரு காலை ஊனி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது. ஆனால் 2 காலெல்லாம் ஊனி ஓட்டுறோன்னா கொஞ்சம் சீட் ஹைட் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக ஷார்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹிமாலயன் பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோ சீட் ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டாலான சீட் ஹைட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ஓட்ட கஷ்டமாக தான் இருக்கும். ஈவன் நான் வந்து ஹைட்டான சீட்டில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய ஃபீல் வந்து இது. நான் இதே லோ சீட்டில் வச்சு ஓட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்கு மேபி வைசரும் எனக்கு நல்லா இருந்திருக்கலாம். அதே மாதிரி நான் உட்காந்து ஓட்டுற கால் ஊன்றதுக்குமே கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நான் ஹைட்டாக மேலே டாப்பில் உட்காந்துருக்கனால தான் எனக்கு வைசர் வந்து கீழே இருக்குது. இந்த ஆங்கிளுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுதான். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இதோட ஹண்டர் வீடியோவும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ஹண்டர் வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலும் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அண்டு கடைசியாக ஒரு கேள்வி, நாமக்கல்லில் இல்லாத கடையே இல்லை, இப்போல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராவது நாமக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எந்த அளவுக்கு நம்ம ஊர் டெவலப் ஆகுதுங்கிறது. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. பாய்.